தமிழ்நாட்டு எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இனிமேல் இந்தியாவோட எலெக்ஷனே பரபரப்பாக தான் இயங்கும். ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு அவங்களோட முக்கிய அஸ்திரமான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. முக்கியமாக என்ன கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு தான். ஸோ வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு அதிகப்படுத்துறது தான் அவங்களோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி இளைஞர்களுக்கு நிறையா ஸ்கில் ட்ரைனிங் பயிற்சியும் அதோட ஃபண்டோடு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் தள்ளுபடி, இந்த என்ஆர்சி சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம், நீட்டில் விலக்கு மாநில அரசே முடிவெடுத்துக்கலாம், கல்விக் கொள்கையெல்லாம் மாநில அரசை கேட்டு தான் முடிவெடுப்போம். ஸோ பிஜேபி பண்ண எல்லா தப்பையும் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில். இதை கேட்டு மோடி அரண்டிருப்பார். கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் இந்த தேர்தல் அறிக்கை ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா இவங்க தேர்தல் அறிக்கையை கூட இன்னும் விடலை. இவங்க தேர்தல் அறிக்கை விட்டாலும் அதை எதுவும் செய்யவும் போகிறதில்ல. ஏற்கனவே 10 வருஷம் எதையும் செய்யவும் இல்லை. ஸோ இந்த வாட்டி காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். காங்கிரஸ் இதை நல்லா எடுத்துகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் வின் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் டு தி சேனல்.